ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். குட். தட் இஸ் த ஸ்பிரிட். ஜெய் குருதேவ். நமக்கு இணையான வகை உலகத்துல யாருமே கிடையாது. ஆல்வேஸ் கால் இட்ஸ் அப் அண்ட் பேட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். பேட் எவரிபடி. ரேகா. குட். வி ஆர் கிளாஸ் அப்பார்ட். என்ன குருஸ் கிரேஸ் நான் நிறைய படிப்பேன், நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுல. நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் வாழ்க்கை இதுதான் என்று உணர்ந்தவர்கள் நிறைய படிச்சுட்டு இருக்கோம். அதுல பார்க்கிறச்ச நம்ம எப்பேற்பட்ட ஒரு குருஜியோட அரவணைப்பில் இருக்கிறோம்னு நினைக்கிறச்ச அவ்வளவு தைரியமா இருக்கு, அவ்வளவு பலமா இருக்கு. யூ ஆர் டேக்கன் கேர், யூ ஆர் டேக்கன் கேர். வாழ்க்கையில வர சந்தோஷங்களை எல்லாரோட பகிர்ந்துக்கோங்க, மனசார பகிர்ந்துக்கோங்க. கொடுக்கும் கைகள் என்றும் தாழ்ந்ததில்லை. அதே நேரத்துல நமக்குன்னு வேதனைகள் சோதனைகள் வாழ்க்கையில வர்றச்ச நமக்குன்னு பார்க்கறதுக்கு குருஜி இருக்காரு. தைரியமா அதை எதிர்கொள்ளுங்க. குருஜி எனக்கு இந்த சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் வலிமையையும் கொடுங்க. எனக்கு என்ன பாடம் புகட்ட வருகிறீர்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருக்க ஒரு காலத்துல. எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்டா, ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா, காலேஜ் ஸ்டூடெண்டா. அப்போ ஒவ்வொரு எக்ஸாம் வர்றச்சியும் பயமா தான் இருக்கு. நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸாம் ஹால் போய் எக்ஸாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் ஏதோ ஒண்ணு கடைசியில் ரிசல்ட் வர வரைக்கும் தள்ளி. வாழ்க்கையில் எதையொன்றும் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது தவிர்ப்பு என்பதை தவிர்க்க முடியாததாகிவிடுங்க. அதனால வாழ்க்கையில நாளைக்கு என்ன வரும் தெரியாது. நம்ம இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் நம்ம பார்த்துக்கிட்டு குருஜி இருக்க பார்த்துக்கலாம். ஒரு கை அந்த தைரியம் இருக்கச்ச நம்மளால எதையுமே துணிவுடன் எதிர்கொள்ள முடியும். அதுதான் முக்கியம். எனக்கு என்ன பாடம் கற்பிக்க வருகிறது தெரிந்து கொள்ளும். குட். சரி, நாம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். கதை சொல்லணும். ஒரு யங் மேன், ஒரு இளைஞன், அவன் ஒரு ஆபீஸ்ல கிளார்க்கா வேலை பண்றான். அப்பா அம்மா இவன் இவருக்கு என்ன கல்யாணம் ஆகல. அப்பா அம்மா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. இல்ல கை நிறைய சம்பளம், தினம் ஆபீஸ் போவான் வருவான். ஒரு சலிப்பு வாழ்க்கையில. என்னடா அப்பா அம்மா அம்மா கடைக்கு போக சொல்றா, அப்பா நோய் நோய் பேசினே இருக்கிற, நான் இது செஞ்சாலும் தப்பு தப்புங்கிறாரு. ஃப்ரீயாவே விட மாட்டேங்கிறாரு. அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதான ஒண்ணு பொண்ணை பார்க்கட்டும் அதை பண்றது. என்ன வாழ்க்கை இது? சலிப்பு. சரி, இந்த வேலையை விட்டுட்டு நிம்மதியா அக்காடான்னு இருக்கலாமா? அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு, அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு நம்ம நிம்மதியா எங்கேயாச்சும் இருக்கலாம் அப்படின்ட்டு தினம் கோயிலுக்கு போவான். சாமி கிட்ட வேண்டிப்பா, சுவாமி எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடு, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு, நான் தினம் தவிச்சுக்கிட்டே இருக்கேனே அப்படின்ட்டு புலம்புவான். கடவுள் பாக்குறாரு, இந்த பையனுக்கு என்ன குறைச்சல், என்னத்தான் வேணும் இவனுக்கு. சரி, நேரடியா போய் கேட்கலான்ட்டு ஒரு நாள், பக்தா உன் பக்திக்கு மெச்சினோம், உனக்கு என்ன வேணும் கேளு. பையன் பாக்குறான், ஆஹா எப்பேற்பட்ட பாக்கியசாலிட்டு சாஷ்டாங்கம் வணங்கிட்டு, கடவுளே எனக்கு இந்த வாழ்க்கை சலிச்சு போச்சு, எனக்கு சந்தோஷமே கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வீடு எங்க அம்மா அப்பா போர் அடிச்சு போச்சு எனக்கு. சரிப்பா இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? உனக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் போயிட்டா, துணிமணி கொடுக்காம போயிட்டனா, தூங்குறதுக்கு இடம் கொடுக்காம போயிட்டனா, அன்பு காட்டுறதுக்கு அப்பா அம்மா கொடுக்காம போயிட்டனா, உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிற? அது தெரியாது, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்க. சரி, கடவுள் பாக்குற, சரி உனக்கு 4 நாள் டைம் தான், உனக்கு இஷ்டமான இடத்துக்கெல்லாம் போ, நீ இருக்கிறது யார் கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் பார்த்துட்டு இன்னும் பதில் நான் இருக்கணும் கடவுளே, 4வது நாள் தான் நீ கேளு. 4 நாள் முடிச்சுட்டு 5வது நாள் தான் நீ கேளு. உன் பக்திக்கு பட்சம் நீ கேட்டதை நான் நிச்சயம் தர்றேன். ஏன்னா நீ யூஆர் வெரி சின்சியர் பாய், ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் யூ. 5வது நடந்து கேளு, அந்த வாழ்க்கை உனக்கு முழுமையா கொடுத்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கின, அதுல இருந்து நீ மாற முடியாது. சரியா? இந்த வாழ்க்கை எனக்கு போனா போதும், வேற எந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையை விட பெட்டர் அப்படிங்கிறான். கடவுள் பாக்குறாரு, என்ன பையன் இவ்வளவு சலிச்சுக்கிட்டு இருக்கானு, 25 வயசு தானே ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு, சரி அப்படின்ட்டு மறைஞ்சது. ஏன் ஒரு நாள் ஆபீஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுறான்.
வெளிய வீட்டுல பால்கனில ஒரு சேர் போட்டு உட்கார. எங்க வீட்டு எல்லாம் கோவில், அந்த கோவில்ல தினம் போவோம். பார்த்தா வரிசையா பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காங்க. ஜாலியா கால் நீட்டிக்கிட்டு அப்படி விசிறிக்கிட்டு வர்றவ போட்டு அம்மா தாயேன்னுட்டு காசு போடுறேன். அப்புறமா கோவில்ல மணி அடிக்கிறாங்க, டிங் டிங் டிங்னு. சாயங்காலம் 7 மணிக்கு எல்லாம் போய் கியூல நிக்கிறாங்க. நல்ல தட்டு நிறைய பிரசாதம். அவன் வர்றான், நல்ல ஜம்முன்னு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு டப்பு டப்புன்னு ஓதறிட்டு இந்த கோவில் வாசல படுத்து தூங்குறாங்க. அட என்னடா அவன் ஜாலியா தூங்குறானே, சாப்பிட்டான், அவன் பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தான், இப்ப நிம்மதியா தூங்குறானே அப்படின்னு எனக்குள்ள ஒரு கிளர்ச்சி. அடுத்த நாள் காலையில ஆபீஸ் லீவ் போட்டு காலையில தான் அந்த பிச்சைக்காரனை பாக்குறாங்க. காலையில எந்திரிக்கிறாங்க, நேரா போறாங்க, எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. காலையில பொங்கல் வடை, கோவில் யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ற. எல்லாருக்கும் பொங்கல் வடை, எனக்கு பொங்கல் வடை ரொம்ப இஷ்டம். என்ன திருப்தியா சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு மோட்டு வழி மேல பாக்குறேன், சில்லுன்னு காத்து, மரம், டப்பு டப்புன்னு துந்திரணும் தட்டிட்டு தூசு தட்டிட்டு படுத்து தூங்குறேன். ஒரு 11 o'clock போய் டீ டீ குடிச்சிட்டு வர்றேன் எதிர் டீ கடையில. கூடவே கொஞ்சம் பக்கோடா வேற சாப்பிடுறேன். மத்தியானம் 12 மணிக்கு மறுபடியும் கோயில்ல மணி அடிக்குது. நேரா கியூல போறேன், சாப்பிடுறான், தூங்குறான், அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பாக்குறான், அடாடாடா, இதை விட பெட்டர் வாழ்க்கை எதாவது இருக்க முடியுமா? ஆபீஸா, மேனேஜரா, மண்ணா, கீழே இருக்கிற வேலை பண்ண கஷ்டப்படணுமா, எவ்வளவு ஜாலியா இருக்கான், நம்ம ஏன் பிச்சைக்காரன் கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஓ ரைட், சாய்ஸ் நம்பர் 1 பிச்சைக்காரன் என்று டிக்கெட்ஸ் வச்சுக்கிறான் டைரியில. சரி, மத்தவங்களையும் பார்க்கல அப்படின்றப்ப இவங்க வீட்டு எதிரில் ஒரு பெரிய ஒரு மிலிட்டரி ஆபீசர், ராணுவ வீரர், அவர் லீவ் வந்திருக்கிறார். பார்த்தா நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வர்றார். சின்ன பொண்ணு பாப்பா, அவருக்கு 2 வயசு பாப்பா. அது பார்த்தா அதுக்கு ஜம்மன் ட்ரெஸ் பண்றாரு, கொள்றாரு, டிப் டாப் அப்படி மீச முறுக்கிக்கிட்டு அவர் கார்ல போறாரு வர்றாரு. இவர் பாக்குறான், இவர் அப்சர்வ் பண்ணணும் நாம அப்படின்ட்டு அடுத்த நாள் அவன் லீவ் 4 நாள், 1 வாரம் லீவ் போட்டான் ஆபீஸ்க்கு. அடுத்த நாள் காலையில ஒரு ராணுவ பேர் காலையில அவர் எந்திரிக்கிற, பாப்பாக்கு குளிப்பாட்டுற, ஜம்மன் டிஃபன் சாப்பிடுறாங்க, கார் எடுத்துக்கிறாங்க, நேரா மகாபலிபுரம் போறாங்க. என்னடா பிரமாதமா இருக்கு, காருக்கு காரு, வீட்டுக்கு வீடு, நினைச்ச உடனே கார் எடுத்துக்கிட்டு போறாரு. மகாபலிபுரம் ஜாலியா போயிட்டு அங்க இருக்கிற உட்லாண்ட்ஸ்ல எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் சாயங்காலம் வர்றப்ப அப்படியே ஜாலியா இருந்துட்டு சாயங்காலம் கோவில் எல்லாம் மகாபலிபுரம் போய் பார்த்துட்டு திருப்பி வர்றாரு. ஜம்மன் நைட்டு நேரா ஒரு ஹோட்டல், சரவணம் போர் இப்ப. சரி, இந்த ஒரு ஹோட்டலுக்கு சங்கீதா பவன், அங்க போயிட்டு நிம்மதியா சாப்பிட்டுட்டு ஹாப்பியா தூங்குறாங்க. அடடடடா, வாழ்க்கை எப்படி இல்லையா இருக்கணும் நாம? ஜோரா இருக்கு, நல்ல பேருக்கு பேரு, தாய் நாட்டை காப்பாத்துறத அக்கம் பக்கத்துல ரொம்ப மரியாதை. சார் வந்திருக்கிறாருன்னு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு கௌரவம். பாப்பா பாக்குற, காருக்கு காரு, பங்களாக்கு பங்களா, இது எல்லாம் நல்லா இருக்கு. பிச்சைக்காரனை வேண்டாம், இந்த பிச்சைக்காரனுக்கு மழை கிழ பெஞ்சா ஒதுக்குறது என்ன கிடைக்காது. ஆனா இவருக்கு பாரு பங்களா இருக்குது. அதனால நாம நெக்ஸ்ட் கடவுள்கிட்ட சாய்ஸ், பிச்சைக்காரனை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு ராணுவ டிக் அடிக்கிறேன். சரி, இன்னும் பார்க்கலாம், இதோட பெட்டர் சாய்ஸ் இருக்குமா அப்படின்றப்ப பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன அழகான குடும்பம், அப்பா அம்மா 2 குழந்தைங்க. ஒரு ஆபீஸ்ல கிளார்க்கா வேலை பண்றாரு. காலையில போவார், வரலச்ச பொண்டாட்டிக்கு பூ, மல்லிப்பூ, அல்வா வாங்கிட்டு வருவார். பாப்பாவுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார். கொஞ்சம் வாங்க, விளையாடிப்பாங்க. அவங்க அப்பா முதல்கள் எல்லாம் ஏறி விளையாடிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா டிவி பார்ப்பாங்க, பாட்டு கேட்பாங்க. கலன்னு இருக்கும் அந்த வீடு, பளிச்சுன்னு இருக்கும். இவன் பாக்குறான், இது இல்லவா வீடு? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் முறங்கிக்கிட்டே இருக்கா, எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். என் தலையெழுத்து. இதை விட்டு எது மாதிரில வாழ்க்கை அமையணும்? அன்புக்கு காட்டுற மனைவி இருக்கா, அழகா பாப்பாங்க இருக்காங்க. இவன் ஆபீஸ் போறான், வர்ற, எந்த கவலையும் நல்லா சாப்பிடுறான், தூங்குறான், டிவி பாக்குறான். இதை விட எது என்ன வாழ்க்கை? ராணுவ கட் பண்ணிடலாம். இவரை டிக் அடிக்கிறான். இது போல நம்ம கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைங்க பெற்றுக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும் அவன் டிசைட் பண்ணு. இதை வச்சா நெக்ஸ்ட் சாய்ஸ் அவன் போறது விரும்பல. அப்புறம்
4வது நாள் போது 5வது நாள் காலையில கடவுள்கிட்ட போறேன். கடவுள் வர்றார். கண்ணே தங்கமே, செலக்ட் பண்ணிட்டியா? காட், ஐ ஹவ் செலக்டட். ஐ வாண்ட் ஒன்லி தட் லைஃப். வீச் லைஃப். உனக்கு என்ன வாழ்க்கை வேணும்? எனக்கு அழகான பொண்டாட்டி வேணும். அழகான பொண்டாட்டியா? ஆமா, அழகான பொண்டாட்டி வேணும். 2வது மணிமணியா 2 குழந்தைங்க வேணும். மணிமணியா 2 குழந்தைங்க வேணும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தை. வெரி குட், டிக். ஒரு நல்ல வேலை வேணும், ஆபீஸ்ல நல்லா சம்பாதிக்கணும். வெரி குட். எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். ஓகே, ரைட். வேற எதுனா வேணுமா? போறதுக்கு வர்றதுக்கு கார் வேணும். ஓகே. வேற எதுனா வேணுமா? வேற வேணும் வேண்டாம் கடவுளே, இது அவசியம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் பக்தா, நீ கேட்டதன் வரம் கிடைத்து விட்டது, ஹாப்பியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம் இவனுக்கு. அடடடா, நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைச்சிடுதுடா கடவுளே, நம்ம தானே வாழ்க்கையில ஹாப்பியஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இப்பயே வீட்டுக்கு வந்தான். அவங்க அம்மா சொல்றாங்க, டே கண்ணு, இந்த பாரு இந்த பொண்ணு அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க மேட்ரிமோனியல்ல, பாரு உனக்கு பிடிச்சிருக்குதா? அப்படி கிளி மாதிரி இருக்கா பொண்ணு. அம்மா, இப்பதான் சாமி கிட்ட கேட்டு வந்த, அழகான பொண்ணு வேணும்ட்டு கொடுத்துட்டார், பிக்சர். ஆனாடா அவங்க அம்மாவுக்கு நம்ப முடியல. எப்ப பார்த்ததும் நொட்ட நொல்ல சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்கு இந்த அப்பா இன்னைக்கு என்னைக்கு இல்லாத திருநாள நல்ல புத்தி வந்திருக்குது. உடனே போன் எடுத்து பேசுவாங்க. அவங்க உடனே பிக்ஸ் ஆயிடும். கடை அடுத்த மாசமா கல்யாணம் ஆயிடும். பாக்குறான், அவனுடைய ஆபீஸ்ல ஹவுசிங் லோன் போட்டிருக்கான். ஜம்முன்னு அற்புதமான ஈசிஆர் ரோட்ல ஒரு பங்களா வாங்கிடுறான். வாங்கிட்ட உடனே அவங்க அப்பா அம்மா ஒரே பிரமாதம். என்னடா அது, நினைச்ச உடனே பொண்ணு கிடைச்சிட்டா, இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தோம். உடனே பங்களா வேற கட்டிட்டு இருக்கான் பையன். கிடைச்சி விட்டு பார்த்தா அடுத்த நாள் கார் வந்து இருக்குது வீட்டு இதுல. என்னடா இது, அப்பா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிட்டேன், இஎம்ஐ கார் வந்துடுச்சு. சரிடா, நாங்க நாங்க இங்க இருக்கிறதா அங்க கூட வரதா? நோ, நீங்க இங்கதான் இருக்கணும். நான் கடவுளை கேட்டது ஒரு அழகான பொழுதாட்டி பங்களா கார். இந்த குழந்தை வரதோட தான் பாக்கி. அது பண்ணிட்டேன்னு ஐ வில் வெரி ஹாப்பி. நீங்க இங்க இருங்க, உங்களுக்கு எது வேணுமோ நான் பாத்துக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு மூஞ்சி சின்னதாக, என்னடா எப்படிலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், வீட்டுல இருக்கிறது இல்லாதெல்லாம் வித்து இவங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணோம். அவங்க அம்மா குறைவா இருக்கு. இத்தனை நாள் உழைச்சி கொட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த கிச்சன்ல. இப்போவாவது மருமக வந்து ஏதாச்சும் ரிலீஃப் கொடுப்பான்னா, இவன் என்னடா எடுத்த உடனே இப்படி வெட்டிட்டானே, கட் பண்ணிட்டானே, ஓன்னு அழறான். உங்க அப்பா அவன் கேட்கறான், ஏம்மா உனக்கு என்ன குறைச்சல்? ஏண்டா உனக்கு எப்படி எல்லாம் வளர்த்தேன், இப்படி என்ன விட்டுட்டு போறியே, நியாயமா? நோ, கடவுள் கிட்ட கேட்ட, கடவுள் கொடுத்தாரு. உங்க பையன் சந்தோஷமா இருக்கணுமே வேணாமாங்கிறான். டேய் வேணும்டா, சரி அப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, நீங்க அப்பா இங்கேயே இருங்க, எங்களை யாரா பாத்துப்பாங்க அது எனக்கு தெரியாது. கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை கொடுத்துட்டு அப்பப்போ வந்து அவனை பார்த்துப்பேன். ஏன் இப்போ உனக்கு என்ன குறைச்சல்? அப்பாவுக்கு பென்ஷன் வருது, நீ ஆரோக்கியமா இருக்கு, இப்படியே இருக்கும். பையன் ஈஸியா பண்ணல போயிடுறான். கரெக்டா 10 மாசம் கல்யாணம் ஆயிட்டு அழகா ஒரு குழந்தை, 2 வருஷம் வந்து ஹாப்பி. ரொம்ப 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 ஹாப்பி. இந்த காலத்துல உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாம போயிடும். சரியா பண்ண உங்க அப்பா ஒரு இம்மீடியட்டா ஒரு போன் கால், கண்ணு அப்பாவை வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறேன், நீ தான் வந்து பாத்துக்கணும். பாக்குறேன், என்னடா தலையெழுது. இப்பதான் ஒரு 6 மாசமா ஹாப்பியா இருக்க குழந்தை குட்டியோட, உனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்ட்டு, முடியுமா பார்க்காம இருக்க முடியுமா? போறேன். அப்பா புடிச்சிட்டு இருக்கிற நெஞ்சு. என்ன பண்றான்? அவங்க ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க, சார் உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், இமீடியட்டா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும், 2 lakhs டெபாசிட் பண்ணுங்க. 2 lakhs எங்க போறது? ஆபீஸ் போய் லோன் போடுறான். லோன் போட்டு அங்க மூஞ்சி காட்டிட்டே கொடுக்குறாங்க. மந்த்துக்கு ஒரு சம்பளத்தை புடிச்சு பண்ணாங்க, ஒழுங்கு மரியாதை வேலையை பண்ணு. சரி சார். அடுத்து பார்த்தா புதகரமா நிக்குது. அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டினா பங்களா காருக்கு இஎம்ஐ கட்டணும். என்னடா இது, எங்க அப்பாவுக்கு ஒரு 2 lakhs போயிடுச்சு. பாக்குறேன், அவன் ஒய்ஃப் சொல்ற, என்னங்க பாப்பாக்கு ப்ரீகேஜி அட்மிட் பண்ண பத்மா சேஷாத்ரி ஸ்கூல்ல 50,000 கட்ட சொல்றாங்க, நாளைக்கு 50,000 கொண்டாந்துருங்க. 50,000? 50,000 எங்க போறது நானு? அதுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதானே பெற்றுக்கிட்டு வந்தாம. ஆமா, இந்த எப்ப பார்த்தாலும் ஏன் ஏதாவது ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்னடா அன்பா பேசுற பொண்டாட்டி திட்டுறா இன்னைக்கு. உங்க அப்பா இன்னும் பெருசு, நான் எல்லாம் குறைச்சல. உங்க அப்பாவுக்கு மட்டும் 2 லட்சம் கட்டுறீங்களே, எங்க பாப்பா பாத்துக்கப்படாதா?
ஒண்ணுமே புரியல. என்னடா அது, நம்ம கேட்டது ஒண்ணா இருக்கு, நடக்கிறது ஒண்ணா இருக்குது. அப்படின்ட்டு நேரா கோயில்ல போறான், கடவுள் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு அசரீரி கேக்குது, மகனே நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்ட, நோ மோர் சாங்ஷன், இட்ஸ் டன் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். யூ ஹேவ் சோசன் அ லைஃப், யூ லீவ் த லைஃப் அண்ட் யூ லீட் த லைஃப், திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் இட் அப்படின்ட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. திஸ் இஸ் அ ஸ்டோரி. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த உடல்ங்கிறது பசி, பிணி, மூப்பு, இறப்பு, இது தவிர்க்க முடியாது. இளமை இருக்கும் வரை நம்ம என்ன வேணா பண்ணலாம். சொல்லுவாங்க, ரத்தத்துல சூடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் பையன் அப்படிதான் குதிப்பான் அப்படின்னு. ஒவ்வொருத்தர் வீட்லயும் வாழ்க்கை என்பது இப்படித்தான் போகும். இதற்கு மீறி ஒரு ஸ்டெப் குறைச்சுதான் நாம யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம பார்த்தோம்னே ஏதோ சொல்லுவாங்களே, தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகேம்பாங்க. அது போல நம்ம நினைச்சுப்போம், மத்தவங்களை பார்த்தா நம்மளோட நல்லா இருக்காங்க. அங்க போய் நம்ம பேசுறோம்னா தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு குறை இருக்கு, எவ்வளவு துக்கங்கள் இருக்கு. ஏனென்றால் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை. ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிறதா பொறுத்து இருக்கு. அதனால தான் குருஜி எப்பவுமே சொல்லுவாரு, அக்செப்ட் பீப்புள் as they are, accept the situation as. இது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, thy will be done, இன்ஷா அல்லாஹ். இறைவா உன்னுடைய புகழ் பரவட்டும், உங்களுடைய புகழ் உன்னுடைய விருப்பப்படி நடக்கட்டும், எல்லாம் எல்லோரும் இன்பற்று இருக்க நினைப்பதுவே எல்லாம் வேறும் மொழியான் பரவப்பறவே, என் கடன் பணி செய்து கிடப்பது. இதெல்லாம் பெரியவங்க தெரியாம சொன்னது. நாம இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னுட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதனால யாருக்கு வேதனை? நமக்குதான் வேதனை. நம்ம கஷ்டப்பட்டு 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பஸ்திரிகா, ஓம் சாண்டிங், கிரியாலாம் பண்ணிட்டு ஜம்முன்னு பிராணசக்தி வருது. சரியா? மெசேஜ் பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கார்பரேஷன் பெருநகர ஆட்சி சென்னை சார், நீங்க 2 தவணையா for 2024 you are yet to remit the property tax. Unless you pay before 31st, you will be penalty will be done. என்னடா எங்க தலை அடிச்சுக்க, இவனவனு வரி கட்டியே சேவை போட்டிருக்கேன். அது அப்புறம் நம்ம கிரியா பண்ண எனர்ஜி எல்லாம் போயிடும். ஏன்னா வரி கட்ட வந்துட்டோம். We have taken. So it is up to us to face the situation and to handle the situation. இதுல கடவுளுங்கிறது ஒரு சக்தி தான். கடவுளுக்கு கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை. நாம தான் கடவுள். நாம வாழ்க்கையை எப்படி சூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. அதனால நாம தான் ராஜா. அதனால எது பண்ணோம்னா, நமக்கு எது நல்லது நினைக்கிறோமோ அதுதான் மத்தவன். எது மத்தவனுக்காக நாம இருக்கக்கூடாது, நமக்காக நாம. ஏன்னா every creation is unique. We have come with a beautiful inner energy, inbuilt energy. அந்த இறைவனை நோக்கி நாம அதனால தான் குருஜி எப்படி சொல்வார், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது கண்ணை மூடிட்டு உட்கார். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்க மூச்சை கவனித்தவாறு ஒரு அழகான நிம்மதி, இனம் புரியாத அமைதி. அந்த அமைதி உனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த அமைதியில் இருக்கிற வரைக்கும் நீங்களா இருக்கீங்க. நானாக இருக்கிறேன், நீங்கள் நீங்களாக இருங்க. உங்களுக்கு என்ற ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பின்படி நடக்க. மற்றவர்கள் யாரையும் நீங்கள் வெறுக்கவும் வேண்டாம், இழுத்து அணைஞ்சிக்கவும் வேண்டாம். Everybody we are going in a journey. ரயில் எப்பவுமே தண்டவாளம், it should be parallel. இந்த தண்டவாளம் அந்த தண்டவாளத்தோடு சேரணும்னு நினைக்க கூடாது, அந்த தண்டவாளம் இந்த தண்டவாளத்துல சேரணும்னு நினைக்க கூடாது. சேர்ந்த ஆக்சிடென்ட் தான். So our life is always a parallel. அதுதான் சொல்றது, there are parallel universes, parallel levels of existence. So first of all, let us understand ourselves and everyday life. இன்றைய பொழுது இனிதாக கழிது. அதனால நமக்கு தெரிஞ்ச நல்லது தான் பேசிட்டே போனோம். நமக்கு தெரிஞ்ச நல்லதை செய்யணும். நம்ம நல்லதையே நினைக்கணும். இருந்தா நமக்கு வர்றதும் அப்படித்தான் இருக்கும். நம்ம ஆஹா ஓஹன் கோட்டீஸ்வரனா எல்லாம் இருக்கணும். அவனை கேட்டாதான், எனக்கு எத்தனை பேருக்கு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன், அவனவனுக்கு 1008 பிரச்சனை. I promise you, every day I'm doing counseling minimum for 2 or 3 people. யாருமே சந்தோஷம் இல்லை. நான் தான் கேட்கிறேன், என்னையும் சந்தோஷம் என்னைய இல்ல சார் ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா போயிட்டே இருக்கு. காரணம் திருப்தி என்கிற மனசுல கிடையாது. திருப்திங்கிறது அவங்களோட மனசை பொறுத்தது.
சந்தோஷம் என்பது எதிர்பார்த்து வாழ்வது கிடையாது. சந்தோஷம் தான் நான், அன்புதான் நான். அதுக்குள்ள உங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படுத்துச்சுன்னா உலகமே வந்தவர் நம்மள நமக்கு நம்ம தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம். நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். மத்தவங்களோட சந்தோஷம் நிம்மதி வச்சுட்டோம்னா லைஃப் இஸ் வெரி சிம்பிள். We only make it complicated. We only make it complicated. So, ஹாப்பியா இருங்க, ஜாலியா. இந்த கதை நேற்று படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி, அதை மாற்றவே முடியாது. வாசப்படினா விதவிதமா டிசைன் இருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள பிறந்த ஒரு வாசப்படி, அந்த வாசப்படிக்கு உள்ள இருக்கிறவங்களை கேட்டாதான் என்ன பிரச்சனை நமக்கு தெரியும். அதனால சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது இட்ஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட். டிசைட் ஐ எம் கோயிங் டு பி. குருஜி சொன்ன மாதிரி fake it till you make it. Make a determination. I am going to be happy. I am healthy. I will do everything for the same for all the others. எனக்கு கொடுத்த இறைவா இப்பேற்பட்ட வாழ்க்கை கொடுத்ததுக்கு I am very thankful. Have the gratitude. எத்தனை பேர் அடுத்த வேலைக்கு எல்லாமே இருக்கு, நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க கடவுள். அதுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி பாராட்டுங்க. முடிந்ததை அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்க. துக்கமும் சோதனைகளும் வரும்போது எதுக்காக வந்துச்சுன்னு பாருங்க. உடம்புனா உடம்பு வரத்தான் செய்யும். அந்த உடம்பை நம்ம எப்படி மறுபடியும் பயன்படுத்தி அதை எப்படி மறுபடியும் how to build up the prana is the basic energy that you will get abundance to do the kriya regularly. And you should be judicial enough, you should be prudent enough, you should be intelligent enough how to maintain that energy you have generated. அது மட்டும் மனசுல இருந்தா ஹாப்பியா ஜாலியா. Have a great day. Life is love, life is joy, life is enthusiasm. Thank you, everyone. Thank you for the opportunity. Thank you, sir. Jai Gurudev. I take the life easily. Don't be very serious about life, I tell you. தயவு செஞ்சு நேற்றுக்கு ஒரு பொண்ணு எங்க ஆஸ்திரேலியால இருந்த புலம்புறேன். அப்பா என் பையனுக்கு ஜுரம், அவனுக்கு அனுத்தன் இருக்கான், நேத்தில பேட்ச் போட்டு இருக்குனாங்க, பயமா இருக்குதுப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நான் நினைச்சேன், டேய் தீபாவளி வயிறு கட்ட டின்னுக்கு இதை பட்சணம் சாப்பிட்ருப்பான். நம்ம அந்த காலத்தில் லேகியோன்னு இருக்கும், நம்ம பாட்டி கொடுப்பாங்க தீபாவளி லேகியோன்ட்டு. அது நான் தான் சாப்பிட்ருக்கேன். அந்த ட்ரெடிஷன்லாம் போயிடும். ஆன உடனே டாக்டர் கிட்ட போறான். அவன் டாக்டர் கிட்ட பணம் எப்படி கறக்குறதுன்னு தெரியும். அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கப்பா. ஒரு நான் சொன்னேன், டே இதுப்பா கம்முன்னு இருக்கு. அவன் டாக்டர் பண்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 நாள்ல சரியா போயிடும். நிறைய ஜூஸ் கொடு, நிறைய தண்ணி கொடு. ஐ டெல் யூ, லியூக் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. ஜப்பனீஸ் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். லங்கனம் பரம ஔஷதம். ஒரு நாள் வயிற்ற காயப்படும், வெறுவனே வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். The body is intelligent, intelligent. It set it up, it makes it. தானா சரியா போயிடும். உட்காந்து புலம்புற நேரத்துல கிரியா பண்ணு. குருஜி என்ன, நீ என் பொண்ணா இருந்தா அதுல உட்காந்து கிரியா பண்ணு. அப்பா எப்படிப்பா கிரியா பண்றது, மனசே வரலைய. மனசு வராதுதா, பண்ணிப்பா. அப்பா பையன் சரியா தான் இருப்பான். நேற்று மார்னிங் ஃபோன் பண்ற, அப்பா ஜுரம் தீர்ந்து போச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம், அவன் ஹாப்பியா இருக்கான். நமக்கு வாழ்க்கை முறையே மாறி. அட்லீஸ்ட் ஐ குட் கிவ் ஹர் சம் சொலாஸ். அந்த குழந்தைக்கு சரி அப்பா கிட்ட கேட்டு சொன்னோம்னா எல்லாம் சரியா போயிடும். குருஜி அப்ப நானும் ப்ரே பண்ணேன், குருஜி அந்த குழந்தைய கண்காணாத இடத்துல இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கா, நல்லபடியா இருக்கணும் குழந்தை. தன் குழந்தை நல்லா இருந்தப்ப ஒரு அம்மா சந்தோஷமா இருக்க முடியும். அந்த அம்மாவுக்கு சந்தோஷப்படும், அந்த தாய்மைக்கு சந்தோஷப்படும். திஸ் இஸ் த ப்ரேயர் ஐ சப்மிட்டட் டு குருஜி. அந்த அம்மா தாய்மை, தன் குழந்தை தவிக்கிறது தாங்க முடியாது. ஸோ அந்த தாய்மைக்கு நிம்மதியை கொடுக்கணும். அந்த குழந்தை சரியா போச்சு. That is how the life is. Very simple. Don't be too serious about life. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, sir.